அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருச்செந்தூர் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியலை, திருச்செந்தூர் செல்வதற்கு நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள், நிச்சயம் அதற்கான பலன் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தீங்கன்னா முதல்ல இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா செந்திலாடவனுக்கு பூஜை செய்யும் முன்னாடியே முதல்ல வீரபாகுவுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுறாங்க. திருச்செந்தூரில் இப்படி வழிபட்டால்தான் பிரார்த்தனை முழுமையடைன்னு கூட சொல்லலாங்க. திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் இதுவும் ஒன்று. திருச்செந்தூர் என்றதுமே கடற்குளியல், நாளை கிணறு, இளைவிபூதி, கந்தசஷ்டி விரதனை இது எல்லாம் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். இவை தவிர பார்த்தீங்கன்னா அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இந்த திருச்செந்தூர் கோவில் இருக்குங்க. அது என்னன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செந்தில் ஆண்டவன் ஆலயம் பார்த்தீங்கன்னா பிராணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணங்களோடு கட்டமைத்திருக்காங்க. இங்கு கோயிலில் வடக்கு தெற்காக 300 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 216 அடி அகலத்தோடு அமைந்திருக்குங்க. இங்கு கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேலே 137 அடி உயரமும் 90 அடி நீளமும் 65 அடி அகலத்தோடு விளங்குது. இங்கு 9வது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்குதுங்க. மேலும் இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னா தவக்கோலத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் அவர் கையில் வேலும் அருகில் தேவியரும் கிடையாதுங்க. செந்திலாண்டவர் ஒரு முகமோ 4 திருக்கரங்களோடு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிப்பார். மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு பார்த்திங்கன்னா சிவகாம முறையிலும் இங்கு பூஜைகள் நடத்தப்படுது. இந்த தலத்தை வீரபாகு சோஸ்திரன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வமாக இங்கு விளங்குவதால். மேலும் இந்த ஆலயத்தில் செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்னாடியே முதல்ல வீரபாகுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் எப்படி சென்று வழிபட்டா நம்முடைய பிரார்த்தனை முழுமையடைன்னு பார்த்திங்கன்னா, கருவறையில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய 5 லிங்கங்களும் கருவறைக்குள்ள 3 லிங்கங்களும் இருக்குது. இவற்றை நம்ம அஷ்டலிங்கங்கள்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டலிங்கங்களுக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குவதை உணர்த்தும் விதமாக இந்த லிங்கங்கள் இங்கு அமைத்திருக்காங்க. மேலும் இங்கு முருகனுடைய சன்னதியில் முருகனோடு பஞ்ச லிங்கங்களும் கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்போது தாங்க நம்முடைய முழு பிரார்த்தனையும் நிறைவேறுன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை நடக்காது. ஏன்னா முருகப்பெருமானை இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இங்கு மூலவருக்கான நெய்வேத்தியத்தில் காரம் புளி சேர்ப்பதில்லை. ஆனால் சண்முகருக்கான நெய்வேத்தியங்களில் காரம் புளி உண்டுங்க. பருப்பு, கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, தினைமாவு தான் இடம்பெறுது. இங்கு உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசையும் சிறுபருப்பு கஞ்சியும் நெய்வேத்தியமாக இடம்பெறுதுங்க. மேலும் இரவு நேர பூஜையில் பாலும் சுக்கு வெந்நீர் ஆகியவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. இங்கு கடிகார மாளிகையில் ஏற்படுத்தக்கூடிய ரகசிய தீபாராதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலவருக்கு தலைக்கு மேலே பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேலே விழச்செய்து சுமார் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோவிலுடைய சிறப்பாக சொல்லப்படுதுங்க. இரவு சுமார் 9:45 மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டப்படுது. பிறகு ஆறுமுகனுக்கு முன்னாடி பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாராதனையை செய்கிறாங்க. இதே ரகசிய தீபாராதனைன்னு சொல்கிறாங்க. உலக திருமேனியான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 36 தடவை மட்டுமே இங்கு அபிஷேகம் நடத்தப்படுது. இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பாக சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய இலை விபூதிக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, தலத்தின் சிறப்பம்சமே இந்த இலை விபூதி பிரசாதம் தாங்க. சிந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருப்பதாகவும் பன்னீர் நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளை வைத்து தரப்படுவதே இந்த இலை விபூதி பிரசாதங்க. முருகப்பெருமான் தன்னுடைய 12 கரங்களால்
விஸ்வாமித்திரருடைய காசனை நீங்க திருநீர் அளித்ததன் தாத்பாரியம் தான் இதுன்னு சொல்றாங்க. மேலும் சூரபத்மன் வதம் முடிந்த பின்னாடி முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு 12 கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினாரும் சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாதுங்க. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் தலம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு முக்கியமான வருடத்தில் அனைத்து நாட்களும் அதிகமான பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது. இங்கு முருகனை வேண்டிக் கொண்டு தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதால் இங்கு ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வருகை தந்த வண்ணமே இருக்காங்க. இங்கு முருகன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி சென்று இருந்தாலும் பலருக்கும் தெரியாத ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல தகவல்கள் இந்த கோவிலில் இன்னும் இருக்குதுங்க. அந்த அற்புதமான தகவல் என்னென்ன இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த முருகப்பெருமானுடைய அறுபடை கோவில்களை 2வது படைவீடாக இருக்கு. இங்கு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்னு சொல்றாங்க. மிக அரிதாக முருகப்பெருமானுக்காக கடற்கரை ஓரத்தில் அமைந்த கோவில் இது மட்டும்தாங்க. இது சிற்றளவாயின்னு முன்னால் அழைக்கப்பட்டு 130 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலில் கோபுரம் பார்த்தீங்கன்னா 9 தலங்களை கொண்டதாகவும் இருக்குங்க. சங்க இலக்கியத்திலும் சிலப்பதிகாரத்திலும் இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சூரனை சம்ஹரித்த பிறகு முருகப்பெருமான் இத்தலத்துக்கு வந்துதான் சிவபெருமானை வழிபட்டதாக கந்த புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓங்கார வடிவமுடையதுங்க. பிள்ளையார் சன்னதி, வள்ளி தேவசேன சன்னதி, திருமால் சன்னதி, கம்பத்தடி இவையெல்லாம் சேர்ந்து ஒரு கோடு வரைந்தா ஓம்னு எழுந்து வரக்கூடிய சிறப்பான ஒரு ஆலயமாக இருக்கு. இங்கே ஏன் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தரிசனம் வேண்டி தேவர்களினுடைய குருவான வியாழ பகவானோ இந்த தலத்துக்கு வந்து தவம் இருந்திருக்காரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இவ்விடத்திலே தங்கினாரா. இவர் மூலமாக அசுரருடைய வரலாற்றையும் தெரிந்திருக்காரு. அப்போது தனது படைத்தளபதியாக இருந்த வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பியிருக்காரு. அவனும் கேட்கவில்லை. பின்பு முருகன் பத்தினா தன் படைகளோடு சென்று அவனை வதம் செய்திருக்காரு. வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்திலே பத்தின எழுந்தருள வேண்டியிருக்காரு. அதன்படியே முருகனுக்கு இங்கே தங்கியிருக்காரு. பின்னாடிதான் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பியிருக்காரு. சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால இவர் செந்திநாதர்னோ பின்னால்தான் செந்தில் நாதர்னு மாறி இருக்கிறது. இந்த கோவில பிரதான சன்னதியில சுப்பிரமணிய பிரம்மச்சாரியாக நின்ற கோலத்துல காட்சி தருவாரு. 4 புஜங்களோடும் நின்ற கோலத்துல இடப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கை இடுப்பிலும் மற்றொரு கையில பார்த்தீங்கன்னா ஜப மாலையிலும் பார்த்தீங்கன்னா வலப்புறத்துல ஒரு கையில வேலும் இன்னொரு கையில புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணியர் சிவ பூஜை செய்யக்கூடிய கோலத்துல காட்சி தருவாரு. இந்த சன்னதிக்கு அடுத்து இடதுபுறத்துல சின்ன வாசலை கொண்டு துவார பாலகர் பிரம்மஹேந்திர சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில சற்று குனிந்து பார்த்தீங்கன்னா 5 லிங்கங்களையும் கண்ணால பார்க்க முடியுங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அளிக்கும் சக்தியை கொண்ட இந்த 5 லிங்கங்களை வணங்கி செல்றாங்க. இங்கு 5 லிங்கங்களும் ஆகாயம், பூமி, தண்ணீர், காற்று, அக்னின்னு 5 சக்திகளை குறிக்குதுங்க. மேலும் இங்கு சிறப்பு என்னன்னா 6 முகங்கள் 12 கரங்களோடு இருபுறங்களையும் வள்ளி தேவசேனையோடு காட்சி தரக்கூடிய சண்முகநாதருடைய சன்னதியில இத்தருத்தலத்துல இடம் பெற்றிருக்குதுங்க. மேலோ சண்முகநாதருடைய பின்புறத்துல இடம்பெற்றுள்ள ஜெகநாதர் லிங்கம், சூரியனையும் இடப்புறத்தில் உள்ள ஜெயந்திநாதர் லிங்கம், சந்திரனையும் வலப்புறத்துல இடம்பெற்றிருக்க லிங்கம் ஆத்மாவையும் குறிப்பதாக சொல்றாங்க. மேலும் இந்த 8 லிங்கங்களையும் தரிசனம் செய்தால் 8 திக்குகளை அபூர்வ சக்திகளை கொண்ட சிவபெருமானை தரிசனம் செய்த சமமான பலன் உண்டு. மேலும் ஜெயந்திநாதர் பார்த்தீங்கன்னா சூரியனை சம்ஹாரம் செய்த பின்பு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மகாதேவர் சன்னதிக்கு எழுந்திருவாரு. அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியக்கூடிய ஜெயந்திநாதருடைய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வாங்க. இதே சாயாபிஷேகம்னு சொல்லுவாங்க. சாயானா நிழலுங்க. எனவே போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா செய்யப்படுது. இதே முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி முருகனுடைய சன்னதிக்கு திரும்புவாங்க. வேல் குத்தோடு சூரசம்ஹாரம் வைபவம் நிறைவடையும். பின்னர் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் முடிந்து மறுநாள் 7வது நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடத்தப்படுது. அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதாக இந்திரனும் பார்த்தீங்கன்னா தெய்வானியை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செய்திருக்காரு.
இவங்களது திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால திருச்செந்தூர் கந்தசஷ்டி நாள் திருக்கல்யாணம் நடத்தப்படுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.